தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 3. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாங்க படிக்கிற காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எஜுகேஷனல் டூர், ஸ்கூல் எஜுகேஷனல் டூர் வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போவாங்க. எந்த வகுப்புல? அது வந்து 4 பிரான்ச்சஸா பிரிப்பாங்க. 1, 2 ஒரு டீம், ஒரு குரூப், 3, 4, 5 ஒரு குரூப், 6, 7, 8 ஒரு குரூப், 9, 10, 11 ஒரு குரூப். இது 1, 2க்கு எப்ப பார்த்தாலும் செம்பரம்பாக்கம் டேம் தான். ஏன்னா குழந்தைங்க விளையாட்டுக்கல, குழந்தைங்க ரொம்ப நடக்க முடியாது, கைட் பண்ண முடியாது, சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லாம் கட்டுச்சோறு வேற தூக்கிட்டு போகணும். பெரும்பாலும் ஏதாவது ஒரு இவங்கள மாதிரிலாம் இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ வண்டி கிட்டே அதை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. சின்ன குழந்தைங்க ஹாஃப் டேல கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்கேயே சாப்பாடு கொடுக்க வச்சு எவ்வளவு அவங்களால நடக்க முடியுமோ அதை நடக்க வச்சு டேம தொட்டு காட்டி அதை நான் போனது கிடையாது. செம்பரம்பாக்கம் ஏன்னு கேட்டா 3rd இருந்துதான். அப்புறம் 3rd, 4th, 5th கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா ஒரு மகாபலிபுரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் போனது அடுத்த வருஷம் இருக்காது. சரிங்களா? அப்புறம் 6, 7, 8 இந்த அரையாறு ஆலமரம் அது இது அதுல போய் 40 விழுதுகள்லாம் தொட்டு பார்த்திருக்கோம். ரூட் அந்த பெரிய மரத்தை தவிர அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்துக்கிட்டே நிக்க வச்சுட்டு எங்க இருக்க குரல் கொடுத்து டிஸ்டன்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணி டீச்சர்ஸ் நல்லா கைட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுல கம்பேர் பண்ணோம்னா. சாரி, நாங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த அப்படி கூப்பிட்டு போவாங்க. 9, 10, 11 கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸுக்கே போவாங்க. சரிங்களா? கொஞ்சம் தூரம் எதுவுமே நைட் தங்குற டிஸ்டன்ஸ் கிடையாது. ஏர்லி மார்னிங் போவாங்க, நைட்டுக்குள்ள வந்துருவாங்க. அது ஒரு விஷயம் மறந்துட்டேன். 2வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பிரஸ்ல வந்து மேப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஹிஸ்டரிக்கெல்லாம் மேப் வேணும்ல, ஜியோகிராபிக்கெல்லாம். அதாவது இந்த மண்டல பிரெயில் எக்ஸாம் சொல்றமே பூந்தமல்லி ஸ்கூல்ல இருந்து அதேதான். அங்க இருந்துதான் புக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் போகும். மத்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போச்சு. செயின்ட் லூயிஸ், லிட்டில் கான்வென்ட் எல்லாத்துக்குமே அங்க இருந்துதான் போகும். அதே மாதிரி அங்க வந்து மேப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 9th இருந்தே தொட்டு காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த லேண்ட்மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி அந்த கை வச்சு அந்த விளிம்பு மாதிரி நல்லா இருக்கும். அந்த பிரெயில எம்போஸ்டா. சரிங்களா? மேப் விஷயம் 1. 3வது என்னன்னு கேட்டா எங்க ஸ்கூல்ல கைட்ஸ் அண்ட் ஸ்கவுட்ஸ் இருந்தது. சரிங்களா? கைட்ஸுக்கு வந்து 10, 12 கேர்ள்ஸ். ஸ்கவுட் ஓகே. இன்னொன்னு என்ன சொல்றீங்க? என்னது? கைட்ஸ் வழிகாட்டிகள். கைட்ஸ் ஓகே ஓகே. சரிங்களா? பாய்ஸ்க்கு ஆப்போசிட் கைட்ஸ். சரி. கைட்ஸ் கிடையாது, கைட்ஸ். கைடு வழிகாட்டிகள். அது வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு அதாவது யாரால அதை கோப் அப் பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கு கேம்புக்கு 3 days போவோம். 3 days ஒரு முறை இது கூட போயிருக்கோம். லில்லி அக்கா டீச்சர் அக்கா ஸ்கூல்கிட்ட கடலூருக்கெல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே போய் சேருவோம். அங்க சுத்தி இருக்கிற இடத்த சுத்தி காட்டுவாங்க. நைட் ஆனோடனே கேம்ப் ஃபயர் கொளுத்துவோம். கேம்ப் ஃபயர் பண்ணி பாட்டு பாடி எக்ஸசைஸ் செய்து எல்லாரும் நல்லா ஜாலியா அந்த உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறது எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அது இருந்தது எங்க பள்ளிக்கூடத்துல. 2வது இன்டர்வியூ என்ன பண்ணாங்கன்னா இந்த கிராஃப், இந்த ஜியோகிராபிக்கல் கிராஃப் எல்லாம் வரைவாங்க இல்லையா, அதுவும் எங்க ஸ்கூல்ல கட்டமா நம்ம இந்த பேப்பர்ல எம்போஸ்ட்ல இருந்தது. அது 9th, 10th லேசா காட்டுவாங்க. 12, 11th வந்தோடனே கட்டாயம் நம்ம அந்த கிராஃப் வரைஞ்சோம். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு இதெல்லாம் எப்படி பண்ணணும். ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல அதை டைட்டா பின் பண்ணிட்டு சுத்தி நடுவுல வந்து சின்ன சின்ன குண்டூசி மாதிரி கொடுப்பாங்க. அப்ப அவங்க எங்க சொல்றாங்கன்னா அந்த பாயிண்ட்ல அந்த குண்டூசியை லேசா பிரஸ் பண்ணாவே அது உள்ள இறங்கிடும். அந்த தலை மட்டும் மேல தெரியும். சரிங்களா? அது இருந்திருக்கு எங்க ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் இந்த நல்லா மியூசிக் பாடுற பசங்களுடைய கேரியர் பாழாயிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி 8:30 to 9:15
லோயருக்கு ஒரு பார்ட் டீச்சரும் அதே டைம்ல ஹையருக்கு ஒரு பார்ட் டீச்சரும் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. அது யாராவது படிச்சு முன்னுக்கு வந்திருந்தாங்கன்னா அது கேட்டுக்கோங்க. ஏன்னா செயின்ட் லூயிஸ் டீச்சர்ஸ் வந்து பார்வையற்றவர்களா டீச்சர்? அப்ப நீங்க பார்வை உள்ளவர்கள் தான். நித்தியகலைன் டீச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகரத்னம் டீச்சர்னு பாட்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கேட்டா உங்களுக்கு தெரியும். புரியுது. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 8:30 to 9:15 அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அந்த ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு மீன்ஸ் ரொம்ப நேரம் இல்ல, அந்த டில் இன்டர்வியூ வரைக்கும், இது இன்டர்வியூ வரைக்கும் அவங்க போய் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் குவார்டர்ஸ்ல இருக்கனால போவாங்க, பர்மிஷன் உண்டு. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு கண்ணா அவுட் ஆஃப் பீரியட்னு ஒண்ணு வைப்பாங்க. கேம்ஸ் டீச்சர்ஸ், அதாவது பிடி மாஸ்டரும் பிடி டீச்சரும், கேர்ள்ஸுக்கு எங்களுக்கு, பாய்ஸ்க்கு சாரு 4 to 5 கட்டாய கம்பல்சரி. 6, 8, 10 ஒரு நாள், 7, 9, 11 ஒரு நாள் எக்ஸசைஸ் அந்த கம்பல்சரி செஞ்சாகணும். நிறைய எக்ஸசைசஸ், அந்த ஸ்ட்ரெச் பண்றது, கை நீட்டுறது, கால் நீட்டுறது. பாய்ஸ் எல்லாம் பார்த்தா சும்மா சூப்பரா பிரமிட்ல இருந்து என்னென்னமோ பண்ணுவானுங்க கண்ணா பின்னான்னு. கேர்ள்ஸ் லெவல் எவ்வளவோ லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அந்த டீச்சர் ஃபுல்லா ஆக்குபை பண்ணுவாங்க. 6, 8, 10 ஒரு நாள், 7, 9, 11 ஒரு நாள். இது அந்த வீக்கு ஃபுல்லா நடக்கும் ஒர்க்கிங் டேஸ்ல, மண்டே டு ஃப்ரைடே. சரிங்களா? அதனால எங்களுக்கு அந்த ஐடியலா இருக்கிறதுக்கு அவ்வளவா சான்சஸ் இருக்காது. சரிங்களா? அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் 1 hour பர்மிஷன் கொடுப்பாரு. வீடு யாருன்னா பக்கத்துல இருந்து போகணும்னு நினைச்சா, ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த நேரம் தான் உங்க வீட்டுல போய் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இந்த விஷயங்கள் மறந்துட்டேன். மேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கிராஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லணும். ரெண்டாவது வந்து பெரிய போர்டு இருக்கும். கிளாஸ் நடத்துற அங்க டீச்சர்னா டீச்சிங் பிராக்டிஸ் அப்ப மட்டும் எய்ட்ஸ் காட்டுறது கிடையாது. ஹிஸ்டரி நடத்துறவங்க கம்பல்சரி அந்த மேப்பை வச்சு எங்களுக்கு அந்த டைரக்ஷன்ஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், எங்க அந்த கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா, அதெல்லாம் ஃபுல்லா அந்த மாலத்தீவுகள், அது இது எல்லாமே அந்த எம்போஸ்ட்ல இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க ரெடியா. அதெல்லாம் காட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு தம்பி, ஒரு பெரிய சார பாம்பு கிரவுண்ட்ல ஓடிச்சு. அந்த நேரம் பார்த்தா அந்த பாம்பாட்டு எங்கேயோ இருந்தாரு போல. எங்க பிரின்சிபால் கூட்டின்னு வந்து அந்த பாம்பு தலைய புடிச்சிட்டு 2ல இருந்து 4:30 வரையும் ஒவ்வொரு கிளாஸா கொண்டாந்து அந்த பாம்பை டேபிள் மேல படுக்க வச்சுட்டு கொல்ல நடுங்கு கட்டாயத்தை துட்டே பாக்கணும்ன்றாரு. அழுவரும், கத்துறோம். உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு. அவன் தலைய புடிச்சிருக்கான். அவன் சொல்றான், தலைய நான் புடிச்சிருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் விட்டா எப்படிமா? சின்ன பசங்க, அது எவ்வளவு பேருக்கு ஜுரம்லாம் கூட வந்துருச்சு. ஈவன் தென் அந்த டீச்சர் டேபிள் மேல நீட்டா படுக்க வச்சுட்டு வால் கீழே தொங்குச்சு. தொட்டு பார்த்திருக்கோம் லைனா ஒவ்வொரு கிளாஸா. அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்க தொடுவாங்களா டைரக்டா, நம்ம கையை கொண்டு போய் பாம்பு மேல வைப்பாங்க. அவங்கள கண்டிப்பா இதெல்லாம் நந்தகோபால் அவருடைய காலத்துல, அவருடைய காலத்துல நான் சொல்றது எல்லாமே அவருடைய சாதனைகள் தான் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் மெயினா சொல்லணும். அவுட் ஆஃப் பீரியட்ல வந்து எப்படி டீச்சர்ஸ் வந்து எங்களை ஆக்குபை பண்ணாங்க. 2, 3வது ப்ரிப்பேர் பண்ணி பார்ட் டீச்சர்ஸ் அனுப்புண்டு. ஏன்னா தனித்திறமை வாய்ந்தவங்க இருப்பாங்க பசங்க மியூசிக்ல, அவங்க டேலண்ட டெவலப் பண்றதுக்காக அதுக்கு அனுப்புனாங்க. இசைக்கருவிகள் இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல பாட்டு மட்டும் தானா? எனக்கு தெரிஞ்ச ஓக்கல் தான் பிறந்தது. ரொம்ப இசைக்கருவிகள்லாம் அந்த அளவுக்கு இருந்தாம ஞாபகம் இல்ல. ஏன்னா அது வந்து சினிமா கடவுள் கர்நாடிக் இசை தியாகராஜ பாகவத நான் அதை கேட்கல. அவங்க பிராக்டிஸ் பண்றது அப்படி இருக்கலாம். நான் உங்களுக்கு சினிமா பாடல் கேட்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறேன். வாய்ப்புகள்னா ஒரே ஒரு ரேடியோ வாடனம்மா ரூம்ல இருக்கும். சரிங்களா? டெய்லி 7:15 நியூஸ் நைட்ல போடுவாங்க. சரி, 7:15 to 7:30 மணிக்கு அந்த டெல்லி நியூஸ் வரும் பாருங்க, அது கேட்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாப்பா மலர் 2 மணில இருந்து போடுவாங்க, 2 to 5 வரைக்கும். சரிங்களா? பாப்பா மலர்,
அதுக்கப்புறம் ஒரு டிராமா, அதுக்கப்புறம் 4 மணி ஆனோடனே சினிமா பாட்டு வரப்ப டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டா அப்போ டோபி அண்ணா துணி கொண்டு வந்துடுவார், தோச்ச துணி. அப்ப எல்லாம் கும்பலா உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து துணிக்கு வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ 356ன்னா சந்திரிகா துணி. அந்த இந்த மார்க்கிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நீ வீட்டுல இந்த துணி எடுத்துன்னு போன உடனே உங்க துணிக்கு நம்பர் போட்டுதான் நீ வீட்டுல வச்சுக்கணுங்க. என்ன கலந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது பசங்களை துணி துவைக்கெல்லாம் விட மாட்டாங்க. அந்த டோபி அண்ணா கிட்ட இந்த வாரம் போடணும், அடுத்த வாரம் அவர் கொண்டாந்து தருவாரு. அந்த இதுக்கு சேர்த்து வச்சிருந்தோம்னா அந்த துணி கொடுத்து முடிச்சுட்டு போறப்ப எழுதிட்டு போயிடுவாரு. ஒவ்வொரு பேரா போட்டு 8 துணி அது மாதிரி எழுதிட்டு போயிடுவாரு. கிளீனிங் எப்படின்னு கேட்டா நம்ம இருக்கிற இடத்த நம்ம பெருக்கிக்கணும். சரிங்களா? இப்ப அந்த ஸ்டாண்டா நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு மெயின் ஹாலுக்கு போனீங்கன்னா ஒரு வாசலுக்கோ இன்னொரு வாசலுக்கோ நடுவுல இருக்கும் ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அது அதுல 3 பேரு தங்க வைப்பாங்க. சீனியர் ஒருத்தர் வந்து இப்ப நான் முதல்ல போய் சேர்ந்திருக்கேன், நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன்னா அந்த ஏற்கனவே வீவிங் செக்ஷன்ல இருக்கிற ஒரு சீனியர் அக்கா வந்து நமக்கு ஒரு கார்டியன் மாதிரி நம்மள கைட் பண்றது, எப்படி பாய் போடுறது, பெட்டி மேல துணி கரெக்டா மடிச்சு வச்சிருக்கோமா, அதை மடிச்சு வைக்கலாம், எப்படி மடிச்சு வைக்கணும், அதெல்லாம் அந்த அக்கா அங்க சொல்லி தருவாங்க, கூட இருக்க அக்கா அங்க. ஏதாவது குடும்பத்தை நல்ல வயசு பசங்க தானே, அப்ப இது மாதிரி எதனா அமக்கலம் பண்ணிட்டோம்னா 10 முறை படி ஏறி இறங்கணும். நீங்க போயிருக்கீங்களா? டீச்சர் கேட்டா நிறைய முறை போயிருக்கான். ஆயா உட்கார்ந்து இருப்பாங்க, எண்ணுவாங்க 10 முறை கீழே இறங்கிட்டு மேல வரணும், கீழே இறங்கி மேல வரணும். அது ஒண்ணு மாடிப்படி தண்டனை மிச்சம் அடிச்சு முட்டி போட வச்சு சோறு தண்ணி இல்லாம சாகடிச்சதெல்லாம் கிடையாது. இதுதான் தண்டனை, ஹையஸ்ட் தண்டனை, படி ஏற்றி இறக்குறது. சாப்பாடு தான் கொஞ்சம் சுமாரா இருக்கும். அது என்னக்கண்ணா சாப்பாடு வந்து சாப்பாடு எல்லாம் அது நம்ம அதாவது சாப்பாட்டுக்காக போகல, படிப்புக்காக போகணும்ன்ற புரியுது. என்ன நிலைமைங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். நிலைமை கவலைக்கு அதாவது போகணும்னு சொல்ல முடியாது, வேண்டாம்னு சொல்ல முடியாது, நீ சாப்பிடணும். இந்த பெரும்பாலும் இந்த ஓட்ஸ், இந்த மக்காச்சோளம், அது உள்ள என்ன இருந்தெல்லாம் நமக்கு தெரியாது, சாப்பிடுறோம். நாங்க அதை சாப்பிட்டுதான் வளர்ந்தோம் தம்பி, அவ்வளவுதான். ஆனா இந்த வீட்டுல இருந்து என்ன திங்ஸ் பண்ணதோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், நம்ம தம்பி தங்கச்சியை கொடுக்கலாம், நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நம்ம வசதியை பொறுத்து. நமக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் இருந்தா யாரோ ஒருத்தர் 2, ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் யாருன்னா ஆள் பார்க்க வருவாங்க. எங்க வீட்டுல மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. ஏன்னு கேட்டா வாணியம்பாடி டீச்சர் நான் கேள்விப்பட்டேன், அப்பா அம்மா இல்லாம பள்ளிக்கூடத்தாலே வளர்க்கப்பட்டாங்க. 2 பேரு. அதுல எனக்கு நல்லா தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா கேள்விப்பட்டேன். சரிங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப லீவ் விட்டுட்ட உடனே அந்த தாம்பரத்துல சானிட்டோரியத்துல ஒரு இது இருந்தது, ஹோம் மாதிரி வச்சிருந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அதெல்லாம். சரியா? அங்க அந்த லீவ் இருந்தது, அங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க. ஸ்கூல் திறக்கிற அன்னைக்கு முன்னாள் கரெக்டா நாங்கெல்லாம் எப்ப வரோமோ அப்ப அவங்கள கூப்பிட்டு வந்துருவாங்க. நிர்வாகத்துல இருந்தது, அதெல்லாம் நிர்வாகம் தான் பாத்துக்கோம். அதே மாதிரி நீ இப்போ உங்களுக்கு நைட் எல்லாம் ஜுரம் அடிச்சது நேத்துன்னா அந்த வடக்கு பக்கம் இருந்து மேல ஏறி வர்றப்போ இடது கை பக்கம் வலது கை பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், தூண் இருக்கும். அந்த தூணு பக்கத்துல ஒரு டேபிள் போட்டுடுவாங்க. அந்த பக்கமா கேர்ள்ஸ் இந்த பக்கமா உட்காரைப்பாங்க, பாய்ஸ் அந்த பக்கம். டாக்டர் வந்து டெய்லி விசிட் வருவாரு, 1 hour 8 to 9 டெய்லி 8 to 9 சிக் பீப்புள பாக்கிறதுக்குன்னே வருவாரு. அவரு மருந்தெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டா அக்கா அங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டு வந்து தருவாங்க. அவங்கள வந்து ஜுரம் வந்தவங்கள அந்த சின்ன ஒரு ரூம் ஒண்ணு இருக்கும், அந்த அதுல வந்து சிக் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ரூம்ல தான் படுக்க வைப்பாங்க. ஆனா வந்து அக்கா அங்க கஞ்சிங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, மாத்திரைய டைமுக்கு போடுறது, ஜுரம் தொட்டு பாக்குறது அதெல்லாம் செய்வாங்க. வாரணமாவும் தொட்டு பார்ப்பாங்க வருவாங்க. வாரணமா எப்படி ஜுரம் கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்க கைய நம்மள அழுத்தி பிடிக்க சொல்லுவாங்க. அந்த உள்ளங்கை டெம்பரேச்சர் வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்பெல்லாம் இந்த தெர்மாமீட்டர் லொட்டு எல்லாம் கிடையாது தம்பி. சரிங்களா? அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. சிக் பீப்புள நெக்லெக்ட் பண்ணது கிடையாது. டாக்டர் டெய்லி விசிட் வருவார் 8 to 9. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னால இங்க வந்து பார்த்துட்டு யார் பேர் எழுதி என்ன மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டா அதை தம்பண்ணன்னு ஒருத்தர் இருப்பாரு பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து எங்க சின்ன மெட்ட சைடு வந்து ஆயா போய் வாங்கிட்டு வந்து அவங்க உங்க பேர் போட்டு அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட தெரியாதவங்களுக்கு அவங்க வாயில போட்டு தண்ணி ஊற்றுவாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா.
கீழே கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க, அதை கொண்டாந்து அப்புறம் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க இந்த ஒரு நாள் 2 days அப்படி. அந்த காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு எல்லாம் வந்து நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருந்தீங்க இல்லையா டீச்சர்? நாங்க போயிட்டு தம்பி போக முடியாதவங்க இருக்கலாம், அங்கேயே இருக்கலாம். முழாண்டுக்கு மட்டும் கம்பல்சரி போய் ஆகணும், வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. காலாண்டு, அரையாண்டு உனக்கு வசதி இருக்கவங்க கூட்டிட்டு போவாங்க, வசதி இல்லாதவங்க அங்கேயே தங்கி இருக்கலாம். எல்லாம் மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க, இருக்கலாம். நிறைய வீவிங் செக்ஷன் அக்காங்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்களோட எல்லாம் இருப்பாங்க. நிறைய கொஞ்சம் வயசானவங்களாம் அவ்வளவு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கரெக்டா கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? நிறைய பேர் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 2 செட் யூனிஃபார்ம் தம்பி. தீபாவளிக்கு 1, பொங்கலுக்கு 1. அதுக்கு துணி எங்க இருந்து வரணும்னு கேட்டா அக்காங்க நேர கைத்தறி துணி தான். அப்படியா? அங்கேயே கேட்டு பாருங்க. அங்கேயே தறி கிளாஸ் எப்படி ஓடுனா, இந்த சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர சித்திர கைத்தறி சேலை அடி அந்த பாட்டுல எப்படி தறி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி அந்த ரூம் பக்கம் போயிட்டீங்கன்னாவே வீவிங் செக்ஷன்ல பேசல மாட்டாங்க. 2 அந்த டீச்சருங்க இருப்பாங்க. ஏழாக ஏதாவது விட்டு போச்சுன்னா அவங்க கரெக்டா போட்டு தருவாங்க. பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஈவன் அந்த துணி வந்து நாங்க வெளியே வாங்கி எங்களுக்கு யாருக்கும் கொடுத்தது கிடையாது. கைத்தறி துணி தான் 2 செட்டு. பொங்கலுக்கு 1, தீபாவளிக்கு 1. டெய்லர் வந்து அளவு எடுத்துட்டு போவாங்க, தச்சு தருவாங்க. 75 வரைக்கும் அப்ப ஸ்கூல் வந்து ஒரு பெரிய பொற்காலம் தான் நீங்க சொல்ற மாதிரி. 75 பிகினிங்கோட வச்சுக்கோங்களேன். எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலேனே. என் தம்பிய வந்து ஸ்கூல் மூடிட்டாங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. செயின்ட் லூயிஸ்ல போய் கைய காலை பிடிச்சி பிரதரை பிடிச்சி அவனை 11th படிக்க வச்சோம். கைவேலை சார் வந்து கைவேலைக்கு வீட்டுல கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்க கூடாது. 1 to 3rd வரைக்கும் தான் உட்காரணும். 4th இருந்து 11th வரையும் பாய்ஸா இருந்தா கொத்தணும், கேர்ள்ஸா இருந்தா பூவாளியில தண்ணி ஊத்தணும். அப்புறம் அந்த மண்ணு கொத்தி போட்டாங்கன்னா அதை உதுத்து விடணும். அந்த இப்ப நீங்க அந்த பக்கமா பாத்தீங்கன்னா பெரிய தோட்டமே இருக்கு. அதுல பழங்கள்லாம் பழுச்சுன்னா மங்கக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வருஷத்துக்கு வர்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க லைனா. பெரிய தோட்டமே இருந்தது. அந்த வாரத்துல 2 நாள் தான் கை வேலை பீரியட். 2 நாள் கட்டாயம் தோட்டத்துக்கு தான் போய் அவன பெரிய பசங்க. 1 to 3rd வரையும் இந்த சைனா கிளேன் இருக்கும், கட்டி கப்பல், சாதா கப்பல், கொத்து கிண்ணம் இதெல்லாம் செய்வோம். சிறப்பா இருந்திருக்கீங்க. நல்லா சொல்லிட்டேன் கண்ணா, அந்த ஸ்கூல்ல படிக்க பாக்கியம் பண்ணிருக்கணும்னு. தண்டனைகள் எப்படி டீச்சர் இருந்தது? அதாவது இப்போ சின்ன தண்டனைகள் புரிஞ்சுக்க முடியுது, நீங்க மாடியில ஏறுறீங்க இறங்குறீங்க, அது வந்து ஒரு சாதாரண தண்டனைக்கு. நிச்சயமா உங்க காலத்துல வந்து தம்பி நான் 73 முடிச்சிட்டு வர்ற வரையும் அவ்வளவு பெரிய கொடுமை தண்டனைகள்ல நான் எதுவும் நீங்க அனுபவிச்சது இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கூட படிச்சவங்க நிச்சயமாவே அந்த காலத்துல வந்து சரியான வயசுல வந்து எல்லாரும் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய அப்படிங்கும்போது சில விவகாரங்கள் நம்மனே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க 2-3 ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு வந்தீங்க. குழந்தைங்க டீனேஜ்னா எப்படியாதான் இருப்பாங்க. அது புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, சில இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இது ஒரு பெரிய கொடுமை, பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு அது அந்த வாழ்க்கையே பாழாயிருது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இல்ல பாழாக்குன மாதிரி இல்ல. ஆனா அந்த தப்பு செய்தவங்க தண்டிக்கப்படுறப்ப அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை விடாம கூட்டிட்டு போயிட்டு அதுக்குரிய நிவாரணம் என்னவோ அதை தேடி பில்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரி சரி, அவ்வளவுதான். சரி. அந்த தண்டிக்கிறதோட நோக்கம் வந்து அடுத்தவன் தப்பு செய்யக்கூடாதுன்றதே தவிர அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணம். ஒரு மத்த இருக்கிறவங்களுக்கு ஒரு மாரல் ஃபியர் வரணும். அது என்ன அவர்லாம் வந்து மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு கொஞ்சம் அப்படி எங்க இருப்பாரு. ஏன்னா அவரு கூட சேர்ந்து விளையாடுனதால யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. 5 மணிக்கு பாய்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து வந்துடுவாரு. அவர் பங்களாக்கு போறதுக்கு முன்னால இவங்க கிரவுண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களோட ஒருத்தரா விளையாடுவாரு. நாங்கெல்லாம் போனோம்னா நல்லா சுத்தி கை பிடிச்சிட்டு ஐயா ஐயா ஐயான்னு அவர் குரலையே டேப் போட்டெல்லாம் பேசுவானுங்க. ரொம்ப ரசிப்பாரு. ஏதோ இன்னொரு மாதிரி சொன்ன அதாவது என்ன மாதிரி பேசுறியோட நடிக்க மாட்டாரு. அந்த மிமிக்ரை பண்றப்பெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அதை போட சொல்லுவாங்க. கட்டாயம் குழந்தை அழுகுற மாதிரி, அப்புறம் ஐயா பேசுற மாதிரி, ஒரு பையனை இன்டர்வியூ வைக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் அந்த குரல் வாய்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதை ரொம்ப அவர் அப்ரிசியேட் பண்ணி கட்டி அணைச்செல்லாம் அதெல்லாம் பாராட்டி இருக்காரு. சரிங்களா? ஒரே அதாவது காயினுக்கு வந்து 2 சைட்ஸ் உண்டு கண்ணா.
சந்திரிகா டீச்சர்னா அடி உதா குத்து கில்லு படிப்பு எனக்கு மெயின் படிப்பு தான். ஓகேவா? 2 முறை 3 முறை தான் அன்பா சொல்லி பார்ப்பேன். 4வது முறை அடி உத தான். இலவசமா கிடைக்கும். யாருக்கு வேணும்னா தெரியும். என்னங்க சார் அடி உத குத்து கில்லு தங்க காப்பு வெள்ளி காப்பான்னு வா. நான் அப்படிதான் கொஞ்சம் நடந்திருப்பேன். என்னோட எய்ம் என்னன்னு கேட்டா அவனை அடிச்சதுனால எனக்கு எந்த சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இருக்கேன். ஆனா எப்படியாவது அந்த குழந்தைய வர வச்சுன்ற ஒரு வெறித்தனம். அது எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அன்பா போயிருக்கலாம். சிலது அன்புக்கு அடங்க மாட்டேன். என்ன பண்ற தலையில ஏறி உட்காந்துக்குது. 2 செட் ட்ரெஸ் கொடுக்கறது வெளியே வாங்காம அந்த அக்காங்களே எவ்வளவு ஸ்டெயின் பண்ணி அதை நெஞ்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் வேலை வாங்குவாரு. 7:30 to 8:30 நாங்க ஸ்டடிக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அந்த டைம்ல அவங்க துணி நெய்வாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தர மாட்டாங்க. அந்த துணி நெஞ்ச அக்காங்களுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்து மேல போய் படுத்து தூங்குங்கன்னு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி 11 o'clock ஆனா 1 to 3 சின்ன பசங்களுக்கு இன்டர்வல் டைம்ல பால் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னீங்க நீங்க தான் சொன்னீங்க. கொடுப்பாங்க. அந்த ரெடி கொடுத்தா கேள்விப்பட்டேன். அப்படியே ஆமாப்பா பாக்கெட் மணி கொடுத்துருக்காங்கப்பா. அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. என்ன 6 பைசா வாங்கியிருக்கோம், 12 பைசா வாங்கியிருக்கோம். இல்ல அவர் ஒருத்தர் சொன்னாரு 50 பைசால வந்து நாங்க தாஸ் பிரகாஷ் ஹோட்டல்ல போய் மசாலா தஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. தம்பி அது 50 பைசால எங்க காலத்துல குடுக்கல தம்பி. 37 பைசா தான் ஹையஸ்ட். சரிங்களா? 37 பைசா தான் ஹையஸ்ட். அது 9, 10, 11 ஞாபகம் இருக்குது. 6, 7, 8க்கு 4 தான். 1, 2க்கு 6 பைசா. அப்ப 3, 4, 5க்கு 12 பைசா இருக்கணும். ஏன்னா எனக்கு துல்லியமா தெரியாம தவறான தகவலை நான் என்ன கண்ணா 10 ரூபாய் என்னப்பா 3 பைசாக்கு ஒரு பொட்டலம் வருங்க கண்ணா. பாம்பே லக்கடி மந்தார இலை பேப்பர்ல பொட்டலம் கட்டி வருமேப்பா. என்னது சார்? அந்த இலையில பொட்டலம் கட்டி வருமே. இப்ப 3 பைசா கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு பொட்டலம் வாங்கிக்கலாமே. 10 பைசா கொடுத்தா வயிறு நிறைய சாப்பிடலாமே. ஓ சரி சரி சரி. ஆனா இப்ப பணம் இருக்க கிடைக்காது. அதுதான் கிடைக்காது. இப்ப எங்க அப்பா எல்லாம் ஒரு மாசம் வர முடியல, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வாணியம்பாடில இருந்து வர முடியலன்னா அந்த மாசம் ஏதோ ஒரு 10 ரூபாய் தான் அனுப்பிடுவாரு 3 பேருக்கு சேர்த்து. அது வந்து சனிக்கிழமையான அந்த சவுந்தல் அக்கான்னு சொல்ற ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணும் லிஸ்ட் எழுதுவாங்க. லிஸ்ட் எழுதிட்டு வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அப்ப மேரிகோல்டு இல்ல, அப்ப ஏதோ உங்களுக்கு ஒரு சாப்பிட்ற பொருள் வேணும்னு சொன்னா நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேர் போட்டு எழுதிட்டு நீங்க எவ்வளவு பைசா கொடுக்குறீங்க எழுதிப்பாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீதி சொல்றீங்க அதை கொடுத்துருவாங்க. எண்ணெய் சோப்பு சீக்காலாம் அங்கேயே கிடைச்சது. அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய விஷயம் இல்ல. அதெல்லாம் ஸ்கூல்ல கொடுத்துட்டாங்க. தலைக்கு தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்க. குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் மீன்ஸ் சும்மா எதுக்குன்னு வச்சுக்கணும். இப்ப லேடிஸ் எல்லாம் தேவைப்படும் சில சமயத்துல. அப்பெல்லாம் நமக்கு அதுக்கேத்த மாதிரி சோப்பு. அதுக்கப்புறம் வந்து சீக்கா வாரமான சீக்கா நல்லா அரைச்சிட்டு அந்த மங்கக்காய் நல்லா குழன்னு குழைச்சிடுவாங்க. வெள்ளிக்கிழமையான சீக்கா கையில கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன பிள்ளை நீ ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போனீங்கன்னா தந்தாங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நைட்டு குளிக்கிறியா இல்ல சனிக்கிழமை குளிக்கிறியா அது உங்க இஷ்டம். அந்த ஜடபின்றதெல்லாம் எப்படி டீச்சர் கத்துக்கிட்டீங்களா? கத்து கொடுத்தாங்களா இல்ல வீட்ல இருக்கிறப்ப அதெல்லாம் எங்க பாட்டி பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல. இருந்தாலும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்காது. எல்லா குழந்தை எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது டீச்சர். உங்க கூட படிச்சவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல செஞ்சு விட்டுருக்கலாம். தம்பி அது குறிப்பிட்ட ஆயா அக்காங்க இருக்காங்கல்ல சின்ன வயசுல அவங்க இருக்கிறப்ப அவங்க போடுறப்ப தொட்டு பாருன்னுவாங்க. அவங்க வெறும் தலை பின்னி உனக்கு பின்னல் கட்டி விட்டா மட்டும் போதாது. அவங்க எப்படி செய்யறாங்கன்றது அவங்க ஓரளவுக்கு அங்க டீச் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க அங்கேயே. இப்போ சித்ராக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னா சித்ரா 2 பசங்க உட்கார வச்சு தலை வரி அக்காவுக்கு பதிலா வேலை செய்வா. சரியா? ஏன்னா உதவி செய்த மாதிரி இருக்கும் அந்த அக்காவுக்கு, அவ கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். சில டேலண்டட் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்காங்க தம்பி. அவங்க அந்த ஒயர் கூட பின்னுவாங்க, நிறைய செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு எல்லாம் நல்லா கை வேலை சூப்பரா வரும். இந்த வீவிங் செக்ஷன்ல இருக்க அக்காங்களே அந்த மாதிரி லீவ்ல பாக்கும்போது உங்களுக்கு என்ன திசை தோணும்? இப்ப நீங்க படிக்கிறீங்க, நல்லா படிச்சிட்டீங்க, மேபி உங்களுக்கு கை வேலையும் வந்திருக்கலாம், படிப்பு நல்லா படிச்சிருப்பீங்க, வந்துட்டீங்க.
பட் நமக்கு ஒரு தோணுது நம்மளை விட உங்க டேலண்ட், ஆனா இப்படி போச்சு வாழ்க்கை என்ன அப்படி, அது அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கு யாரையா பார்த்து நம்மளை விட நல்லா படிச்ச பொண்ணு தானே, இல்ல நம்மளை விட நல்ல டேலண்ட் தானே, என்ன அப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி? நிறைய பேர் தோணிக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து பேரண்டல் கேர் இருக்காது கண்ணா. ரெண்டாவது வந்து சொசைட்டில மூவ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நிறைய பேரை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. மெயினா வந்து நமக்கு என்ன தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாழ்வு மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, இல்ல ஓவர் ஈகோ நம்ம கிட்ட இருந்துடக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. ரெண்டும் வேற வேற திசையில் இருக்குன்னு போயிடும். தாழ்வு மனப்பான்மை எந்த அளவுக்கு நம்மள தள்ளுதோ அதை விட ஆழும் கணத்துல ஈகோ தள்ளிடும். அந்த ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் அளவுக்குமே நம்ம தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கொண்டு போய் நம்மள ஆபத்துல விட்டுடும். நடுவுல நிக்க கத்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த கைட்ஸ் ஸ்கவுட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப உன்னால இததான் முடியும், நீ இதை செய், அந்த லெவலுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. இப்ப நான் காய் அருவமனையில திருத்துறேன்னு சொல்றதுக்காக பாவம் காய் தொட்டே பாக்காதவங்கள போய் அருவமனையில திருத்துன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அங்க நாங்களே தான் சமையல் பண்ணி சாப்பிடுவோம். 2 டீச்சரு, 2 சாரு, ஒரு ஆயா, ஒரு வாட்ச்மேன் மாதிரி யாரோ ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் வருவாங்க. 6 சைட்டடு 24 பேரு 3 நாள் கேம்புக்கு போவோம். அங்க வந்து ஹோட்டல்ல வாங்கி தின்னதுல எங்க பிரின்சிபால் அவ்வளவு பண்ண மாட்டார். போய் எல்லாம் சமைச்சுதான் சாப்பிடணும். அப்ப ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். அசைவம் உண்டா ஸ்கூல்ல? அசைவம் உண்டா ஸ்கூல்ல? அசைவமா? ஆமா கண்ணா, ஞாயிறு புதன் மட்டன் இருக்கும், இல்லைன்னா புதன்கிழமையாவது மட்டன் இருக்கும் முதல்ல எல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி ஏற்றம் அது இதுன்றப்ப கிறிஸ்துமஸ், தீபாவளி அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. ஆனா பெரும்பாலும் வாரத்துக்கு நிறைய நாள் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டன் இருந்திருக்கு. அந்த என்ன பண்ணுவாங்க, குழம்ப வச்சு தனியா இருத்துட்டு அந்த பீசஸ மட்டும் தட்டுல கொட்டிப்பாங்க. எல்லாமே மங்கக்கான், ஏன் அவங்க பேர் சொல்லணும், அவங்க தான் ஹெட் ஆஃப் த குக். அங்க அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓர வஞ்சனம் இல்லாம ஒரு எலும்பு 2 துண்டு, ஒரு எலும்பு 2 துண்டு அப்படி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஏன்னா முண்டு ஊத்துறப்ப இப்படி அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக அது பிரின்சிபாலுடைய கைடன்ஸ். அந்த சைவ சாப்பாட்டுக்காரங்களுக்கு ஒரு வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். எல்லாமே நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழைப்பழம் தருவாங்க. அன்னைக்கு நம்ம இது நான்வெஜ் செய்யற அன்னைக்கு முட்டை உண்டு டெஃபினட்டா. வாரத்துல 1 நாள் 2 நாள் அது உரிச்சு கொண்டாந்துடுவாங்க, சாப்பாட்டுல கொடுத்துருவாங்க. மேக்சிமம் எழுதி வச்சுதான் படிப்போம் தம்பி. இப்போ ஒரு காந்திஜின்னு ஒரு லெசன் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னா அது ஒரு 50 கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. 11th நம்ம எஸ்ஏ ரைட்டிங் எழுதணும் இல்லையா, அந்த 15 கொஸ்டின்ஸ் நீ ஒன்னு வேர் வாஸ் காந்திஜி born, what was his father's name, இதெல்லாம் கேக்குறப்ப நீ அதெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அந்த 50 கேள்விக்குரிய பதில போட்டீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எஸ்ஏ வந்துடும். நீ புக்காம இந்த எஸ்ஏ அப்படியே மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸ்மால் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உனக்கு ஹிஸ்டரி வந்துடும், இது வந்துடும், ஒரு எஸ்ஏ வந்துடும். நல்ல முறைதான். அது வந்து சுகுமார் சார் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாரு. அதே மாதிரி பி கிளாஸுக்கு இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர் அது மாதிரி அந்த மெயினான அந்த 11th ரொம்ப வடிகட்டி தான் தேர்ந்தெடுப்பாங்க. வடிகட்டி தேர்ந்தெடுத்தாலும் அதுல 10% ரிசல்ட் வந்தாகணும். எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் கேள்விப்பட்டது இல்லப்பா. அதே மாதிரி பரீட்சைக்கு வந்து வெளியில எதிர்த்த பள்ளிக்கு போகணும், அப்படிதானே? அங்கேயே பரீட்சை தேர்வு எங்க நடக்கும்? 11ஆம் வகுப்பு பொது தேர்வு எல்லாம் ஹைஸ்கூலுக்கு கூட்டு போனாங்க. நான் முழு பரீட்சைக்கு மட்டும். சரிங்களா? எங்க ஸ்கூல்ல எழுத வைக்கல, ஹைஸ்கூலுக்கு போனாங்க. ஆனா அங்க வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன, அதாவது 3 2 4ன்னா கூட நீ 4 தான் எழுதணும். 3 2 கூட்டினா 5 ஆச்சு நீ எழுதணும்னு சொல்லக்கூடாது. எக்ஸாம் நடக்க ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எந்த ஸ்கிரைபும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சாரி, பண்ணது இல்ல, மனசாட்சிப்படி. இல்லன்னா நான் எலக்டிவ் ஹிஸ்டரியில 30 மார்க் வாங்கி இருக்க மாட்டேன் தம்பி. கொஞ்சம் காப்பி வச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 45 வாங்கிருக்கலாம். ஃபெயில் ஆகாம வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான். சரி, அப்ப காலேஜ் வந்துட்டீங்க. எங்க இப்ப இல்லம்மா
வந்து ஒரு தோண்டு போய் ஒரு ஓரமா உட்காந்தாலும் உன்னை யாரும் சீண்ட மாட்டாங்க. அளவுக்கு மாரி மல்லு கட்டினாலும் அடைச்சி இதை விட்டு குரல் கொடுக்காம ஓடிடலான்னு ஓடிடுவாங்க. இதெல்லாம் வாலண்டியர் 2 சைட்டட் இன்னைக்கும் ஒளி வீசும் விழிகளோடு இருக்கக்கூடிய 2 பேரு குடும்ப உறுப்பினர்களாகவே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இன்ன வரைக்கும் தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கு தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.